இன்றைக்கு மண்டலம் ஒன்றில் 45 சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி இருந்துச்சுன்னு அதோட சம்பந்தமான சேர்மன், அதோட சம்பந்தமான கவுன்சிலர் தான் இந்த மண்டல 45 கூட்டங்கள் நடந்திருக்கு. இதுல பல முறைகள் நான் அதிமுக கவுன்சிலரா இங்க நான் கேள்வி கேட்கிறேன். இவங்க எதையுமே செவி கொடுத்து 7ஆவது வார்டுக்கு பண்ணல. ஆனா இன்னைக்கு இப்ப நடந்த கூட்டத்துல இவங்க எல்லா கவுன்சிலரும் குறை சொல்றத என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். ஒரு எதிர்கட்சியா நான் இருந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களே அது இருக்கும்போது இவங்க செஞ்சாங்கன்னா மக்களுக்கு கடந்த அரசாங்கம் செய்யல. ஸோ இந்த அரசாங்கமும் அதே நிலைமையில தான் இருக்கு. மக்களோட தலையெழுத்து மாறும்னு நினைச்சாங்க. ஆனா எந்த விதத்திலையும் மக்கள் தலையெழுத்து மாறாமலே தான் இருக்கு. 7ஆவது வார்டில் ரயில்வே கேட் பிரச்சனை 4 வருஷமா திமுக எம்பி தான் இதுக்கு முன்னாடி இருந்தாரு. இப்பயும் திமுக எம்பி தான் இருக்காரு. திமுக சேர்மன், திமுக எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு வரல. ஸோ பல முறை அதுக்காக நான் பேசியிருக்கேன். இப்பயும் நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். இப்பயும் என்னோட கோரிக்கையை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துக்கக்கூடிய அரசாங்கமாச்சும் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த மக்களுக்கு வழிவகை செய்யணும்னு கேட்டிருக்கேன். நான் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதே அன்சேஃப் தான். ஆனாலும் அங்க மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழி இருந்தது. இப்போ அதையுமே அடைச்சிட்டாங்க. அதுக்குமே பதில் கேட்கறதுக்கோ அந்த செஞ்சு தரதுக்கோ யாருமே இன்னைக்கு முன் வரல, யாருமே செய்யல இந்த அரசாங்கத்துல இருந்து. ஸோ ஒரு ஆள் போற மாதிரி வழி இருக்கு. இப்பயும் ஆக்சிடென்ட் ஆகுது. பாவம் அந்த மக்களுக்கு மாநகராட்சி மூலயமா ஏதாச்சும் வழிவகை செய்ய முடியுமான்ற கேள்வியை கூட்டத்தில் எழுப்பினேன். இதை தாண்டி 21 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் 16 வயசு பையன் தனுஷ் அடிக்கடியாகி இறந்துருக்காங்க. அது இந்த போதைனால. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உருவானது காரணமே கடந்த ஆட்சி தான். ஸோ கடந்த ஆட்சியில் அந்த கல்ச்சர் உருவாக்கிட்டு இந்த ஆட்சியில் அதோட அவல நிலைகள் தொடங்குது. ஸோ இந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளர் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பசங்கள அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒரு உயிர் பலி ஏற்படுற அளவுக்கு நடக்கிறது ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல நடக்கும் போது ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் எந்த ஒரு முன்னறிவிப்பு, எந்த ஒரு அனுமதி இல்லாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒருத்தன் மேல மண் சரிவு ஏற்பட்டு 15 அடி ஆழம் இந்த பர்மிஷன் தோணுனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை பண்ண 2 கான்ட்ராக்ட் உள்ள போயிட்டாங்க. ஆனா அதுக்கான அதிகாரிங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்போ இதுக்கு கடந்த ஆட்சியிலையும் இதே நடைமுறை தான் நடந்துச்சா? அப்ப எப்படி இந்த நடைமுறையை இப்ப ஃபாலோ பண்றாங்க? ஸோ இதுவுமே மனவேதனை தான் கொடுக்குது. அங்கேயும் ஒரு உயிர் போயிடுச்சு. இதை தாண்டி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா இங்க கடல் சார்ந்த இடம், ஆறு கலக்கிற இடம், மீன்கள் செத்து லட்சக்கணக்கான மீன்கள் செத்து நடக்குது. ஸோ மீனவரோட வாழ்வாதாரமே எனக்கு கேள்விக்குறியாச்சு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் முடிவு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அங்க மனித கழிவு கலக்குதுன்னு இருந்தாங்க. மனித கழிவு கலக்குதுன்னா அது யாரு? அரசாங்கம் தானே பார்க்கணும். அப்ப அரசாங்கத்தோட தப்புன்றதை அரசாங்கம் ஒத்துக்கிறாங்களா? இதை தாண்டி 7ஆவது வார்டில் நான் இன்னைக்கு பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் அதை பதிவுபடுத்திருக்கேன். கெமிக்கல் இந்த பக்கிங்ஹாம் கனால்ல விடுறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லை ஃபைன் போட்டு எப்பவும் போல மக்கள் அவஸ்தைப்பட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ கடந்த அரசும் இதான் பண்றாங்க, இந்த அரசும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. 6வது வார்டில் சத்தியமூர்த்தி நகர்ல அங்க நடக்காத விஷயமே கிடையாது. ஏற்கனவே இங்க எம்எல்ஏ இருந்தார் சத்தியமூர்த்தி என்னெல்லாம் ஆட்டம் பாட்டினாருன்னு தெரியும். இப்பவும் அந்த கெமிக்கல் கலக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு, திருவத்தூர் மக்களுக்கு ஒரு போராத காலமா தான் கடந்த ஒரு 5 ஆண்டு இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலமும் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வருமானதான் எங்க எல்லாருமே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மக்கள் பாதிப்பு ஏற்படாம மக்களுக்கு நல்ல வழியில செஞ்சு தரணும்ன்ற கோரிக்கையோட அதிமுக சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.